பூஜா நிகழ்ச்சியில் மீடியா 7 மீனாட்சியின் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நாம பார்க்க போற புண்ணிய ஸ்தலம் திருவேற்காட்டில் வீற்றிருக்கும் ஸ்ரீ கருமாரி அம்மன் கோவில் பற்றி தாங்க. கருமாரி அம்மன் இங்கு புற்று உருவில் எப்படி வந்தாங்க, இக்கோவிலுடைய தல புராணங்கள் என்ன, இத்திருத்தலத்தின் முக்கிய நேர்த்திக்கடனாக பக்தர்கள் செலுத்துவது இது என்பவை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்க்கலாமாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட புது ஆன்மீக தொகுப்புகள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் புது பொலிவுடன் வருமுங்க. முக்கிய கோயில்களை பற்றி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிந்து கொள்ளுங்கள். போன வீடியோல மாங்காடு அம்மன் திருத்தலம் பற்றிய நிறைய தகவல்களை போட்டிருக்கேங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இத்திருத்தலம் திருவள்ளூர் மாவட்டத்துல சென்னையில இருந்து 20 கிலோமீட்டர் தூரத்துல திருவேற்காட்டுல அமைஞ்சிருக்குங்க. இந்த கோவில்ல கருமாரி அம்மன் சுயம்புவாக நாகப்புற்றுக்குள்ள எழுந்தருளி இருந்திருக்காங்க. மேலும் மரச்சிலை அம்மன் என்ற சந்நிதியும் இந்த கோவில்ல இருக்குங்க. முன்பு திருவேற்காடு வேப்ப மரங்கள் அடர்ந்த காடாக இருந்ததுனால இப்பகுதி வேலங்காடு என்று அழைக்கப்பட்டு இருந்திருக்குங்க. அங்கு பாம்பு புற்று ஒன்று இருந்திருக்குங்க. அன்னை கருமாரி பாம்பு புற்றில் இருக்கிறது தெரிஞ்சு கருமாரியோட புகழ் பரவி இருந்திருக்குங்க. கருமாரியை தேடி வந்து மக்கள் குறுக்கிட்டு பலன் பெற்று இருந்திருக்காங்க. இது போன நூற்றாண்டுல நடந்திருக்குங்க. பின்பு வேலங்காடு மறுவை திருவேற்காடாக ஆகி இருந்திருக்குங்க. கருமாரி அன்னைக்கு ஆலயமும் எழுந்தருளி இருக்குங்க. அன்னை இங்கு யாரும் அறியா வண்ணம் நீண்ட நாட்களாக நாக வடிவிலேயே இருந்திருக்காங்க. அது ஏன் எதற்கு என்ற ஒரு புராண கதையும் இருக்குங்க. வாங்க இப்போ பார்க்கலாம். துவாபர யுகத்துல கம்சன் தன் தங்கையான தேவகைக்கும் வசுதேவனுக்கும் பிறந்த 7 குழந்தைகளுமே கொன்றான். அவர்களுடைய 8வது குழந்தையாக ஸ்ரீகிருஷ்ணர் பிறந்து ஆயர்பாடியில் யசோதையின் குழந்தையாக வளர்ந்து வந்த கதையை பற்றி நம் அனைவருக்குமே அது தெரிந்த கதை தாங்க. ஆனால் தேவகிக்கு பிறந்த 8வது குழந்தையை கொல்ல வந்த கம்சன் அது பெண் குழந்தை என அறிந்து திகைத்தான். ஏன்னா 8வது பிள்ளையாக பிறக்கும் குழந்தை உன்னை கொல்லும் என்று அசரீரி ஒலித்தது ஞாபகம் வரவே கம்சன் திகைத்து போனான். ஆனாலும் உன்னை விட்டாலும் தவறு என வாளை ஓங்கினான் குழந்தையை கொல்வதற்காக. ஆனால் விண்ணில் தாவிய அந்த குழந்தை கருமாறி வந்த என் கழுத்தை நெரிக்க பார்க்கும் உன்னை வதம் செய்ய என் அண்ணன் 8 வயதில் வருவான் என்று சொல்லி மறைந்தது. கரு மாறிவிட்டதை உணர்ந்த கம்சன் கலக்கம் அடைந்தவுடன் கருமாறி என்றிருக்காங்க. அந்த நொடியே அண்ட சராசரமும் ஆகாயம் பூமி அனைத்தும் கருமாறி கருமாறி என்று அழைக்க தொடங்கி இருக்குங்க. இப்படிதாங்க கருமாறி உருவாகி இருந்திருக்காங்க. அன்னை அசுரர்களை அடக்குவதற்காக கருநீல நிறத்தில் பயங்கரமான உக்கிர உருவம் எடுக்க திரிசூலத்தை தன் முன் நட்டிருக்காங்க. அன்னையோட வக்ரம் தாங்காமல் அசுரர்கள் அனைவரும் அடங்கி ஒடுங்கி போயிருந்திருக்காங்க. மகாவிஷ்ணு அன்னையின் உக்ரத்தை சாந்தப்படுத்த கருமாரி உலக மக்கள் உய்வதற்கு உன் கடைக்கண் அருட்பார்வையே போதும், அதனால் தலை காட்டி உடல் மறை என அன்போடு எடுத்து சொல்ல கருமாரி தலை காட்டி தன்னிலை மறைத்து இருந்திருக்காங்க. உலக மக்கள் நாளும் வழிபட அழகிய வடிவுடன் எழுந்தருளியிருக்காங்க அன்னை. ஸ்ரீமத் நாராயணன் சாந்தப்படுத்திய கருமாரி உருவம் நாரணி, அதாவது நாராயணின் பெண் வடிவம் என்றும், கிருஷ்ணமாரி என்ற அழகிய வடிவம் சிவை என்றும், சிவனின் பெண் வடிவம் என்றும் அறியப்பட்டு இருக்குங்க. அகத்திய முனிவரும் அன்னையோட 2 உருவத்தையும் கண்டு போற்றி துதித்திருக்காங்க. அன்னை அகத்தியருக்கு தை மாதத்தில் பௌர்ணமி தினத்தில் பூச நட்சத்திரத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் காட்சி தந்தார் என்றும், இந்த நாளே அன்னையின் அவதார தினமாகவும் கருதப்படுகிறதுங்க. அகத்தியரிடம் அன்னை கருமாரி, அகத்தியா நீ வந்து வணங்கவே நான் காத்திருந்தேன் என்றும், அசுரர்கள் ஆணவம் அடங்கி விட்டதாகவும், நானும் இனி பாம்பு உருக்கொண்டு புற்றில் அடங்கியிருக்க போகிறேன் என்றும், கலியுகத்தில் மறுபடியும் காட்சி அளிப்பேன் என்றும், கலியின் கொடுமையால் வாழும் மக்களுக்கு சாம்பலை மட்டுமே கொண்டே சாந்தி அளிப்பேன் என்றும், அப்போது எனக்கு தீர்த்த குளமும் திருக்கோவிலும் அமையும் என்றும் கூறியதாகவும் சொல்லப்படுகிறதுங்க. அவை அனைத்தும் நிறைவேறி இருந்திருக்குங்க. இப்போது பாம்புருவில் அன்னை மஞ்சள் குங்குமம் துலங்க புற்றில் திரிசூலத்துடன் காட்சி அளிக்கிறாங்க. புற்றுக்கு பாலையும் முட்டையும் பக்தர்கள் சமர்ப்பிக்கிறாங்க. 6 வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து அம்மனை தரிசித்து வந்தால் வேண்டிய வரும் அனைத்தையும் அருள்வாள் கருமாரி என்பது பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கைங்க. கருமாரியை மனதாக வேண்டினால் பக்தர்கள் நோய் நொடிகள் நீங்கவும், வியாபாரம் பலம் பெறவும், மனம் ஆகாதவர்களுக்கு மனம் போலவே வாழ்க்கை
வாழ்க்கை அமையும் என்றும், குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு பிள்ளை வரம் அருள்வாள் அன்னை என்றும் மக்களால் இன்றும் நம்பப்பட்டு வருகிறதுங்க. இங்கு வேப்பிலையே பிரசாதமாக சொல்லப்படுகிறதுங்க. அனைத்து விதமான நோய்களையும் தீர்க்கும் வல்லமை அம்மனுடைய வேப்பிலையும் தீர்த்தமும் தீராத நோய்களையும் தீர்க்குமுங்க. வேப்பிலையும் பிரம்பும் கொண்டு மந்திரிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த பயமும் இன்றி மகிழ்ச்சியோடு ஏற்கிறார்கள். ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் இங்குள்ள புற்றில் பால் ஊற்றினால் தோஷங்கள் போகுமுங்க. இக்கோவிலில் வேப்பஞ்சலை அணிதல், திருவிளக்கு பூஜை, தேர் இழுக்கிறது, முடி காணிக்கை கொடுக்கிறது, குங்கும அபிஷேகம் செய்யறது, மாலை அணிவித்தல் செய்யறது, உப்பு காணிக்கை கொடுக்கிறது, கலாபிஷேகமும் சங்காபிஷேகமும் செய்யறது, கல்யாண உற்சவம், பொங்கல் வச்சு அம்மனுக்கு படைக்கிறது, அங்க பிரதட்சணம் செய்யறது, அக்னி சட்டி எடுக்கிறது, வெள்ளி காணிக்கை கொடுக்கிறது என பல்வேறு வேண்டுதல் முறைகள் பக்தர்களால் இன்றளவும் அவர்களது வேண்டுதல்கள் நிறைவேறியவுடன் செய்யப்பட்டு வருதுங்க. சூரிய பகவான் ஒரு முறை சக்தியை அவமதித்ததால் பெரும் கோபம் கொண்ட அன்னை சபித்து இருளாக்கி இருந்திருக்காங்க. பின்பு கோபம் தணிந்த அன்னை சூரியனின் வேண்டுதலுக்கு இணங்கி இந்த தலத்தில் அமர்ந்து சூரியனின் பூஜையை பெறுகிறாள் என்று மற்றும் ஒரு தலவரலாறும் கூறப்படுதுங்க. இங்கு பதிவிலக்கு அணியாத விளக்காகுமுக. இந்த விளக்கையும் அம்மனையும் சேர்ந்து தரிசித்தால் மாங்கல்ய பலம் பெறுவாங்க என்பது ஐதீகமுங்க. இந்த அம்மனுக்கு தாலிகளே அதிகம் காணிக்கையாக அளிக்கப்படுறதுங்க. செவ்வாய் தோறும் இங்கு மாங்கல்ய தோஷ பரிகார பூஜையும் செய்யப்படுகிறதுங்க. அனைத்து கிழமைகளுமே இங்கு சிறப்பான நாட்கள் தாங்க. ஆனாலும் செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் மக்களுடைய கூட்டம் இங்கு நிறையவே காணப்படுமுங்க. நினைத்தது நிறைவேற கருமாரியை ஒரு முறை தரிசித்தாலே போதுமுங்க. கருமாரி உருமாறி வந்து நம் வேண்டுதல்களை நிச்சயமாக நிறைவேற்றுவாள் என்பது மக்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கைங்க. நாமும் அன்னையை தரிசனம் செய்து வேண்டியதை பெறுவோமுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர், லைக், கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் உங்களுக்கு வேண்டிய ஆலயத்தை பற்றி முழு தகவல்களையும் அறிய வேண்டும் என்றால் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நிச்சயமாக நிறைவேற்றப்படும். நன்றி, வணக்கம்.